அன்பான தாய் தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொதுக்கூட்ட நிகழ்வானது மழைநீர் வடிகால் அமைக்காதது ஏன் என்ற கேள்வியோடு தொடங்குகிறது. கண்ணனூர் ஊராட்சியில் வேர்த்தம்பி பகுதியில் வேர்த்தம்பிலிருந்து சாமியார்படம் செல்லும் சாலையில் மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய இந்த பகுதியிலே சாலையின் நடுவிலே தண்ணீர் தேங்கி நிற்கிறது. நம்முடைய வேர்த்தம்பி அழகிய மண்டபம் ரோட்டில் மெர்கண்டைன் வங்கி முன்னால் சாலையிலே தண்ணீர் தேங்கி நிற்கிறது. எனக்கு ஒரு கேள்வி எழுகிறது என்னவென்றால், இந்த சாலையை கடந்து கண்ணனூர் ஊராட்சி தலைவர் கடந்து சென்றிருப்பாரா? இந்த சாலையின் வழியாக பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மனோ தங்கராஜ் அவர்கள் கடந்து சென்றிருப்பார்களா என்ற கேள்வி எழுகிறது. இந்த கேள்வி எழும்போது ஏன் கண்டும் காணாமல் இவர்கள் கடந்து செல்கிறார்கள் என்ற ஏக்கமும் எண்ணமும் நமக்கு ஏன் எழவில்லை என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இவர்கள் மக்களுக்கானவர்கள் அல்ல, மாற்றத்திற்கானவர்கள் அல்ல, அவர்கள் மறுமலர்ச்சிக்கானவர்கள் அல்ல. அவர்கள் நமது வாக்கு வங்கிகளை வாங்கி அவர்கள் வசதியாக வாழ வேண்டும் என்பதற்காகவே வருகிறவர்கள். எனக்கு அன்பானவர்களே, அந்நியன் திரைப்படத்திலே ஒரு நிகழ்வு, சாலையிலே தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அந்த தண்ணீர் தேங்கி நிற்கிற போது ஒரு சிறுமி அந்த சாலையை கடக்கும் போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டு அந்த தண்ணீரில் கிடக்கிறது. அந்த தண்ணீரை கடந்து செல்லும் போது அந்த மாணவி உயிரிழந்து செல்கிறார். அதே ஒரு நிலைமைதான் இந்த வேர்த்தம்பி பகுதியிலே தண்ணீர் தொடர்ச்சியாக மழை பெய்யும் நேரங்களில் எல்லாம் தொடர்ச்சியாக இந்த தண்ணீர் தேங்கி நிற்கின்ற போது கண்ணும் காணாமல் சென்ற திமுக ஆட்சியாளர்கள், கண்ணனூர் ஊராட்சி மன்ற தலைவர்கள், இவர்கள் எந்த ஒரு சமூக சிந்தனையும் அக்கறையும் ஆர்வமும் இல்லாத அலட்சியவாதிகள் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அன்பானவர்களே, இந்த தண்ணீர் தேங்குதலை தடை செய்வது, சரிப்படுத்துவது யார் என்று நமக்கு எண்ணங்கள் தோன்றும். அவர்கள் சொல்வார்கள் வண்டு ஒதுக்கவில்லை, நிதி வரவில்லை என்று எல்லாம் பல கதைகளையும் கட்டுக்கதைகளையும் நம்முடைய கண்முன்னே விடுவார்கள். நான் வலைவழியில் இருந்து ஒரு சின்ன ஒரு பதிவில் எடுத்திருக்கிறேன். கிராம ஊராட்சிகளில் மழைநீர் தேங்குவதை தடுக்க சாலை ஓரங்களில் முறையாக வடிகால் அமைத்து நீர்நிலைத்து ஓடைகளை தூர்வாறுதல் மற்றும் நீர்நிலைகள் ஏரி குளம் ஆழப்படுத்துதல் போன்ற பணிகள் அவசியமாகும். ஊராட்சி நிர்வாகம் கழிவுநீர் தேங்காதவாறு மழைநீர் வடிகால்களை தூய்மைப்படுத்துவதோடு மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை உருவாக்கி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். யார் செய்ய வேண்டும்? ஊராட்சி செய்ய வேண்டும். ஏன் செய்யவில்லை என்ற கேள்வியை நாங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் இங்கே கேட்கிறோம். அந்த கட்டமைப்பை பற்றி கூறும்போது இருபுறமும் கான்கிரீட் வடிகால் அமைத்தல், மழைக்காலம் அறிவதற்கு முன்னே வடிகால் கால்வாய் மற்றும் குட்டைகளில் உள்ள மண் பிளாஸ்டிக் செடிகளை அகற்றுதல். இனி மழைக்காலம் தொடங்க போகிறது. 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்து விட்டார்கள். இப்போது கண்ணனூர் ஊராட்சிக்கு தனி அலுவலர் ஒருவர் இருக்கிறார்கள். ஊராட்சி தலைவருக்கு பதிலாக இருக்கக்கூடியவர் தனி அலுவலர். அந்த தனி அலுவலர் இந்த சாலையை கடந்து சென்றார்களா என்று நாம் கேட்க வேண்டும். அப்போ இனி மழைக்காலம் வருகின்ற போது மழைக்காலத்திற்கு முன்னால் இதை சரியாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்த ஊராட்சிக்கு உண்டா அல்லது திராவிடம் என்று சொல்லக்கூடிய திமுக அரசுக்கு உண்டா என்பதையும் நான் கேள்வியாக முன்வைக்கிறேன். அன்பர்களே, கடந்து சென்று விடுவார்கள், மக்களை மயக்கி விடுவார்கள், மக்களை மதுவை கொடுத்து அடிமைப்படுத்தி விடுவார்கள். தொடர்ச்சியாக மேலோட்டமான கருத்துக்களை சொல்லி மக்களை நம்ப வைத்து அடிமுட்டாக்களாக்கி விடுவார்கள். அதில் இன்னொரு கருத்தான இலங்கை மீனவர்களை தடுக்காதது ஏன் என்ற கேள்வியை முன்வைக்கும் போது இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களை கைது செய்யாதது ஏன் என்ற கேள்வியை முன்வைக்கும் போது
தொடர்ச்சியாக 5 ஆண்டு காலம் அதிமுக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியது. அதை தொடர்ந்தும் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதை தொடர்ந்து வந்த திமுக அரசின் ஆட்சியிலும் மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். தொடர்ந்து முதல்வர் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். கழிந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி 13 மீனவர்களை கைது செய்தார்கள். அவர்களை கைது செய்து மார்ச் 27ஆம் தேதி வரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்திருக்கிறது. இந்த கைது கடிதத்தோடு மட்டும் நின்று விடுகிறது. ஆனால் இங்கே எந்த தடுப்பதற்கான எந்த முயற்சியும் இவர்கள் எடுக்கவில்லை என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அன்பானவர்களே, காவல்படை ஒன்று என்று நமக்கு இருக்கிறது. கடலோர காவல்படையின் வேலை என்ன? கடலிலா கரையிலா? இது ஒரு கேள்வி எழுப்பணுமா வேண்டாமா? கடலோர காவல்படையின் வேலை என்ன? எத்தனை கிலோமீட்டர்? இலங்கைக்கும் கச்சத்தீவுக்கும் உள்ள தூரம் எவ்வளவு? 8 கிலோமீட்டர். இந்தியாவுக்கும் கச்சத்தீவுக்கும் உள்ள தூரம் எவ்வளவு? 12 கிலோமீட்டர். அந்த கச்சத்தீவின் அகலம் எவ்வளவு? 285 ஏக்கர். 285 ஏக்கர் சதுர பரப்புள்ள ஒரு சின்ன தீவை இவ்வளவு பெரிய ஒரு தமிழ்நாடு, இந்த இவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்பை வைத்திருக்கிற கடலோர காவல்படை இவர்கள் கைது செய்து கொண்டு போகும்போது என்ன வேலை செய்கிறது, என்ன செய்கிறது என்ற கேள்வியை நீங்கள் எழுப்ப வேண்டுமா வேண்டாமா? அடுத்ததாக இவர்கள் மீனவர்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுப்பார்கள், ஓடி வருவார்கள். ஆனால் 40 பாராளுமன்ற உறுப்பினர்களை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். மீனவர்களின் பிரச்சனைகளுக்காக நாங்கள் நிற்போம் இன்னும் நிற்போம் என்று சொல்லக்கூடிய இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு முறையாவது பாராளுமன்றத்தை முடக்கிவிட்டு வெளிநடப்பு செய்தார்களா இந்த கேள்வியையும் நீங்களும் நானும் கேட்டு பார்க்க வேண்டும். ஆகவே மக்கள் மீது அக்கறை இல்லாத, மக்களின் உரிமைகள் மீது, மக்களின் அடிப்படை கடமைகள் மீது எந்த ஒரு பொறுப்பும் அக்கறையும் இல்லாத இந்த திமுக அரசானது இலவசங்களை கொடுத்து மக்களை மயக்கி இன்று ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. நாளை ஆட்சி செய்ய துடிக்கிறது. இந்த இலவசத்தில் எடுக்கிற ரூபாயை நீங்கள் என்ன திட்டத்தின் மூலம் கொடுப்பீர்கள் என்று சொன்னீர்களா? சொல்லவில்லை. இலவசம் கொடுக்கிறேன் என்று சொன்னீர்கள். ஆனால் நாங்கள் இலவசத்தை இந்த நிதியிலிருந்து எடுத்து கொடுக்கிறோம் அல்லது கடன் வாங்கி கொடுக்கிறோம் என்று உங்களால் எந்த திமுக அரசாக இருக்கட்டும், ஐயா எடப்பாடியார் அவர்களாக இருக்கட்டும், விஜய் அவர்களாக இருக்கட்டும், ஆனால் அறிவிப்புகளை மட்டுமே அறிவிக்கிறார்கள், அறிவிப்புகளை மட்டுமே அடுக்குகிறார்கள். ஆனால் அந்த அறிவிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய அர்த்தங்களை, அந்த கடனை, அந்த கடன் சுமையை இந்த மக்களுக்கு எடுத்துரைக்க இவர்களுக்கு எந்த தைரியமும் திராணியும் தெம்பும் இல்லை. ஆகவே வரும் சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுகின்ற மக்களோடும் மக்கள் உணர்வோடும் உரிமை குரலோடும் போர்க்குரலோடும் நிற்கின்ற சீலன் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும், தொடர்ச்சியாக இந்த வடிகால் வாய்க்காலை சீர்மைக்கவில்லை என்றால் நாங்கள் கண்ணனூர் ஊராட்சி என்ற அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.